ஏழாவது திருக்குறள் தான் பார்க்க போகிறோம். தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. இதுக்கு நாமக்கல் கவிஞர் என்ன விளக்க உரை கொடுக்குறாருன்னா, வேறு எவரும் தனக்கு இணை இல்லாதவனாகிய பகவானுடைய சரணாகதி அடைந்தவர்களுக்கு அல்லாமல் மற்றவர்களுக்கு மனக்கவலைகளை போக்கிக் கொள்ள முடியாது. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எனக்கு புரிஞ்சது, நம்ம இறைவனை ஒரு பக்கத்து நம்ம வச்சுருப்போம். அவர் தான் எப்போதுமே ஒரு முதன்மையானவர்னு நம்ம இருப்போம். ஆனால் சில பேர் நினைப்பாங்கல்ல, இந்த நார்த்திகம் பேசுகிறவங்களாம் நினைப்பாங்க, அவர் யார், நான் அவரோட மேலானவன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பாங்கள்ல. அவங்களுக்குனா என்ன விஷயத்த சொல்கிறாங்க இந்த குறள் மூலியமாக அப்படின்னா, அவங்களுக்கு அந்த மனக்கவலைனா அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு ஈஸியாக அந்த இதுலேருந்து வெளில வர முடியாது அப்படிங்கிற மாதிரி அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சில பேர் இறைவனை பிடிச்சிருக்கும், அவங்களுக்குனா ஈஸியாக அந்த ப்ரெஷர்லேருந்து வெளில வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த குறளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்.